Hi viewers, welcome to Azimut Software. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஃபே டெமோ. ஸோ ரெஸ்டாரண்ட் பேஸ்டான சில கஃபேஸ் இருக்கும் அண்ட் நார்மல் கவுண்டர் பேஸ்டான கஃபேஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் கஃபேஸில் எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் நம்ம வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு end-to-end சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து டைனிங் பேஸ்டான கஃபே. ஸோ டைனிங்கில் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆர்டர் த்ரூ கேப்டன்ஸ் வந்து டைரெக்டாக ஆர்டர் எடுத்துருவாங்க டேபிள்ஸ்க்கே போயிட்டு. ஸோ இதை மாதிரி இது வந்து நம்ம டைனிங் பேஸ்டான கஃபே அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி வந்து கவுண்டர் பேஸ்ட். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இருக்கு இல்லைங்களா, ஒரே கவுண்டர் ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேபிள்ஸ் தான் இருக்கும். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ஆர்டர் கவுண்டரில் கொடுத்துட்டு அண்ட் டோக்கன்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கவுண்டர் பேஸில் சொல்கிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம பில் பண்ணுறாங்கன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கஃபேயில் வந்து ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க எண்ட் ஆஃப் த டே ஷிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணுற வரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அதில் கிளிக் ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். மை ஷிஃப்ட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியது தான். ஸ்டார்ட் கொடுக்கும்போது இப்போ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் 0 வச்சு அக்ரி கொடுத்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஷிஃப்ட்டு க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. நம்ம இப்போது போயிட்டு ஒரு ஐட்டம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதே ஐட்டம் வச்சு நம்ம பில் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட்டலாக் போயிட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். பீஸா நான்வெஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, பார்பிக்யூ சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்பிக்யூ சிக்கன் பீட்சா பிபிக்யூ சிக்கன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஃப்ளோ. ஸோ ப்ராடக்ட் ஃப்ளோவில் வந்து சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் தான். நான் வந்து பார்பிக்யூ சிக்கன் பீட்சாவை வந்து வெளியே இருந்து பை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிக் பண்ணியிருக்கேன். அண்டு ரேட்டில் 130 கொடுத்துட்டேன். டேக்ஸ் இப்போ எப்படி ஆட் பண்ணணும், டேக்ஸ் ப்ளஸ் ஆட் பண்ணணும். 5% ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். அண்ட் ஆட் கொடுத்துட்டு ஃபைனலாக ஆட் கொடுத்துட்டா நமக்கு சப்மிட் வந்துடும். ஸோ கீழே சப்மிட் கொடுத்தா ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்பிக்யூ சிக்கன் பீட்சா நான்வெஜ்ஜில் 130 ருபீஸ்க்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பில் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திரும்ப ஹோம் ஸ்க்ரீன் போடுங்க. சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். T2 டேபிள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம மெனு கேட்டகரிஸ், மெனு ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பீட்சா நான்வெஜ்ஜில் போனீங்கன்னா செகண்ட் ஒன்லேயே இருக்க போகிறாங்க பார்பிக்யூ. ஸோ ப்ளஸ் கொடுக்க நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கேஓடி கொடுக்கும்போது நம்ம எத்தனை கெஸ்ட் கவர் இருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அந்த கேஓடி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சாம்பிள் ஃபார்மேட்டில் தான் பில் பிரிண்ட் ஆகும் கிச்சனில். ஸோ கிச்சனில் பார்த்துட்டு செஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இதுக்கு பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அண்டு சேம் கஸ்டமரே அகெயின் வேறு எதாவது ஆர்டர் பண்ணுறாங்க, இல்லை மைனஸ் பண்ணுறாங்க, ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம இதிலே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இப்போ -1 பண்ணுறாங்க, இல்லை +1 பண்ணுறாங்கனாலும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படியே அதே ஆர்டர்னால் ஜஸ்ட்டு கம்ப்ளீட் கொடுத்து நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ செட்டில்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆன் கொடுத்தோம் இல்லைங்களா, அதனால் ஜிஎஸ்டி ஆட் ஆனாக வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பர் ரைட் சைட்லேயும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ நான் எப்படி நியூவாக ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 996240. ஸோ என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அண்டு ஃப்ரண்ட்டில் 91 கொடுத்துக்கோங்க கண்ட்ரி கோடுக்காக மென்ஷனுக்காக. ஃபைன் கொடுத்தா வராது. ஸோ அதனால் ஜஸ்ட் இப்போ நேம் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அட்மின்ற நேம் கொடுத்துருக்கேன். அந்த க்ரியேட் கொடுத்த உடனே நமக்கு கஸ்டமர் வந்து க்ரியேட் ஆகிட்டாங்க. இப்போ இது நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பார்ட்டுக்கு வரேன். ஸோ டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம 3 டைப்ஸான டிஸ்கவுண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஃபிக்ஸடு 20%னா ஃபிக்ஸட் 20% டிஸ்கவுண்ட்டு, ஃபிக்ஸடான டிஸ்கவுண்ட்டு. செகண்டு வந்து ஆன் ப்ராசஸ் டிஸ்கவுண்ட்டு, ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் மார்ஜின் இருக்கும். அதனால் ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்.
ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட்டுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பெர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா பெர்சன்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். 30 40ன்றது மல்டிபிள் பெர்சன்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். இது கமெண்ட்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 328 பில் அமௌண்ட்டு 100 ருபீஸ் வந்து கேஷில் கொடுக்குறாங்க அண்ட் ரிமைனிங் வந்து கார்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம டேலி பண்ணிக்க முடியும் எண்ட் ஆஃப் தி டே ஷிஃப்ட்டில். ஸோ சில கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே இல்லாமல் கஸ்டமர் டீட்டெயில்ஸோடு நமக்கு பில் பிரிண்ட் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பை கேஷ் அண்ட் பை கார்டுன்றது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ லோகோ வேணும்னாலும் நம்ம லோகோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லோகோ ஃபைல் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண ஃபைலை. ஸோ இப்போ கம்ப்ளீட் கொடுத்துரும், ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து நார்மல் டைனிங் பேஸ்டான கஃபேக்கானது. ஸோ இது இப்போது செகண்ட் ஃபாஸ்ட் ஆர்டர் அண்ட் குயிக் கவுண்டர் பேஸ்டுக்கான இது வந்து சிங்கிள் ஒன் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். லெஃப்ட் சைடில் ஐட்டம் ஆட் பண்ணுவீங்க, ரைட் சைடில் செட்டில்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இப்போ பாபிக்யூ சிக்கன் சேம் ஆர்டர் பண்ணுறேன். எத்தனை குவான்டிட்டி என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஐட்டம் ஆட் ஆகிடும். இதில் நான் இப்போது 1 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆர்டரும் இருக்கும். பிரிண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே எனக்கு பில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ பில் பிரிண்ட்டில் நீங்கள் நார்மலாக நோட் பண்ணியிருப்பீங்க. இதில் கீழே டோக்கன் நம்பருன்றது ஒன்று வியூ ஆகும். ஸோ இதுதான் கவுண்டர் பேஸ்டுக்கானதுக்கு வந்து நம்ம ஈஸியாக க்யூ மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டோக்கன் நம்பர் 1 டோக்கன் நம்பர் 2 அப்படின்றது ஈஸியாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக கேஷ் வச்சு கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கவுண்டர் பேஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக பில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ரிசிப்ட்டு. ஸோ ரிசிப்ட்டில் வந்து நம்ம பில் பண்ண ரிசிப்ட் எல்லாமே இங்கே வந்துடும். இதை நம்ம ரீப்ரிண்ட் எடுத்துக்கிறது அண்ட் இன் கேஸ் மேனேஜர் அண்ட் ஓனரோட நாலேஜோடு நம்ம இதை எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸு. இப்போது ஒரு பர்ச்சேஸில் வந்து என்ன இருக்கும், நம்ம ரெகுலராக நம்ம கஃபேக்கு வந்து ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு எக் இல்லை ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற சில சப்ளைஸ் வந்து பில் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி பில் கொடுக்குற சப்ளைஸும் பில் இல்லாத சப்ளைஸும் கூட நம்ம இதில் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியும். இப்போ கண்ணன் ஒரு சப்ளை இருக்காங்க, இவங்ககிட்ட நான் ஒரு எக் வாங்குகிறேன். ஸோ ஒரு 100 எக்கு வாங்குகிறேன் அண்ட் ஒரு எக்கோட காஸ்ட் வந்து எனக்கு 4.75 பைசேக்கு அவங்க தராங்க. எடுத்திருக்கேன். கேஸ் அவங்க ஜிஎஸ்டி போடுறது இருந்தால் ஜிஎஸ்டி. ஸோ எக்குக்கு ஜிஎஸ்டி இல்லைன்றதால நோ டேக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் பண்ணோடனே எனக்கு 470ன்றது டோட்டல் பில் அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் நார்மலாக ஒரு இன்வாய்ஸ் நம்பர் அவங்களுக்கு இருந்ததுன்னா இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து கேஷாக கார்டாக இப்போ நான் கேஷ் கொடுக்குறேன்னா கேஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடலாம். அண்டு கார்டில் பே பண்ணுறேன்னா கார்டில் கொடுத்து கம்ப்ளீட் கொடுத்துரும். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து நமக்கு இதாகிடுச்சு. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இல்லை பிடிஎஃப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிள் பர்ச்சேஸ் என்ட்ரி. இதில் நம்ம க்ரெடிட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி வந்து ஜஸ்ட் ஸ்டாக் கீப்பிங் சொல்லணும். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது ஸ்டாக்ஸ் உள்ளே வரும். ஸோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக இது பண்ணலாம் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பீவரேஜஸ் எவ்வளோ இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், சோடா ஐட்டம்ஸ், இது மாதிரி எவ்வளோ அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்குன்றது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாக்ஸும் சிஸ்டம் ஸ்டாக்ஸும் கரெக்டாக இருக்கான்ற அந்த கரெக்ஷன்ஸை வந்து இந்த ஸ்டாக் கீப்பிங்ஸில் நம்ம பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸில் வந்து மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 141 ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. இப்போ சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும் அண்ட் சேல்ஸ் பை கேட்டகரி பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம் அண்டு ரிப்போர்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் நம்ம. ஸோ ஷிஃப்ட் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரிப்போர்ட் பேசிக்ஸில். ஸோ பேமெண்ட் இப்போ 1 டேக்கு பேமெண்ட் ஸ்ப்ளிட்டப்ஸ் மட்டும் வேணும்னா நம்ம பேமெண்ட் ஸ்ப்ளிட்டப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவோம். ஸோ எக்ஸல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சில மினி பிரிண்ட்னால் நார்மல் யூஸ் பண்ணுற தெர்மல் பிரிண்ட்லேயே கூட சில ரிப்போர்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிற ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்வென்ட்ரி ஸோ இதுக்கு ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸோ ஒரு ரிப்போர்ட் ஆட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான்.
ஸோ உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் பார்க்குறோம். ஸோ டேஷ்போர்டில் வந்து டுடே சேல்ஸ் வேல்யூ வந்துடும். ரைட் சைடில் ரிசிப்ட்ன்ற கீழே வந்து எவ்வளோ பில் ஆகிருக்குன்ற கவுண்ட் வந்துடும். அது கீழே சேல்ஸ் பை டைப் ஆக்சுவலாக டைனின் இருக்கும். இப்போ கஃபேயில் பார்த்தீங்கன்னா டைனின் இருக்கும். அண்ட் சில இதில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் டெலிவரி இருக்கும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் சேல்ஸ் டைப்ஸோட ஸ்ப்ளிட் அப் அண்ட் பிரேக்கப் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஸ்ப்ளிட்டப்ஸும் பார்த்துக்கலாம். இப்போ கேஷில் பே பண்ணுவாங்க, கார்டில் பே பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து டாப் 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் குவாலிட்டி வைஸ்லேயும் சரி அண்ட் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி என்னென்ன ஐட்டம்ஸ் டாப் 10ல் இருக்குன்றதை நம்ம டாப் 10 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டேஷ்போர்டில் இந்த வியூ ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் போகிறோம். ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட கேஷ் இன் வரும், கேஷ் அவுட் வரும். ஸோ கேஷ் அவுட் எல்லாமே எக்ஸ்பென்சஸில் வரும். கேஷ் இன்னன்றது ஓனர் கஸ்டமர் நமக்கு கொடுக்க வேண்டிய ரெகுலர் பேமெண்ட்டு அண்ட் சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து கேஷ் அவுட்லேயும் வரும். அண்ட் ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இவரோட எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், அக்கௌண்ட் மாஸ்டரில் லெட்ஜர் போயிட்டேன். அண்டு நான் இதில் டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ குரூப் நேம் வந்து நான் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லெட்ஜர் நேமில் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்ன்ற நேம் டைப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ எவ்ரிடே எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்றத நான் இதிலேயே கேல்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் செலக்ட் பை பேமெண்ட் வந்து டிஃபால்ட்டாக கேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் லெட்ஜர் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஒரு லெட்ஜர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவும் நான் இப்போது கேஷ் அவுட்டில் போய்ட்டு எப்படி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கேஷில் இருக்கட்டும். அண்ட் இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்திருக்கும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது டெய்லி எக்ஸ்பென்சஸ் வியூ ஆகுதுங்க இல்லைங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வேல்யூ 100 ருபீஸ் நான் போடுறேன்னா 100 ருபீஸ் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நோட்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கலாம். ஸோ ஓகே, பூஜா ஐட்டம்ஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு கேன் ஒரு 2 கேன் வாங்க. ஸோ அதுக்கான ஒரு 50 ருபீஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம எது கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தாலும் நமக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிடே கேஷ் வேல்யூலேருந்து சேல்ஸ் கேஷ் வேல்யூலேருந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ க்ரியேட் கொடுத்த உடனே நம்ம இதை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் டே புக்லேயே போய் பார்க்கலாம். டே புக்கில் வியூ பண்ண உடனே எவ்வளோ சேல் ஆகிருக்கோ அந்த சேல்ஸ் வேல்யூலேருந்து 100 ருபீஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ டெய்லி எக்ஸ்பென்சஸ் 100 ருபீஸ் மைனஸ் ஆகிடும். ரிமைனிங் அமௌண்ட்டு மட்டும் நம்ம கீழே காமிச்சிடும். ஸோ டே புக் எந்த பர்பஸ் அப்படின்னா டே புக்கில் வந்து எவ்ரிடே எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ அக்கௌண்ட்ஸுன்றது மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் சேல்ஸில் கேஷ் வேல்யூலேருந்து ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிடும். நம்ம கொடுக்குற சப்ளையர் கொடுக்குற பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு க்ரெடிட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஷிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணுறது இப்படி தான். நம்ம ஷிஃப்ட்டு போயிட்டோம்னாலே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் நம்ம டினாமினேஷன் என்ட்ரி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சேல்ஸ் கேஷ் வேல்யூ இதிலே நம்ம கொடுத்துருக்கோம். 237 தான் கேஷ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது 201 இருக்குது. அண்டு 20 ருபீஸ் ஒன்று இருக்குது, 10 ருபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக என்ட்ரு கொடுக்கும்போது 240 எனக்கு என்கிட்ட இருக்க மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஓனர் கேஷ்லேயும் 240ன்றது என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு 3 ருபீஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு 3 ருபீஸ் எக்ஸஸ்ன்றது இங்கே கிளிக் பண்ணி நான் க்ளோஸ் கொடுத்துருவேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஓனர் கேஷில் இருக்கிறது வந்து ஏதாவது ஓனருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த வேல்யூலனா நீங்கள் அதில் ஓனர் கேஷில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓனர் கேஷில் அது மைனஸ் ஆகிடும். ஸோ ரிப்போர்ட் முடிஞ்ச உடனே நமக்கு இது மாதிரி செட்டில்மெண்ட் வரும். ஸோ எப்போது ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஷிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணோம், டைமிங் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுத்துருக்கோமா, சப்ளையருக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்கோமான்ற எல்லாமே இதுலேயே வந்துடும். அண்டு கரன்சி ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ எவ்வளோ டினாமினேஷன் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோன்றதும் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் மெயிலும் பண்ணிக்கலாம் அண்டு பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஒன் ஷிஃப்ட் க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அது மல்டிபிள் மெயில் ஐடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நார்மலாக நம்ம ஒரு ஒரு கஃபேயில் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரையும் எப்படி பில் பண்ணுவோன்றது இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.